ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு லோட்டஸ் செட்டப் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் எப்படி பண்ணிங்க இந்த செட்டப் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இந்த டப்பு வந்து எவ்வளோக்கு வாங்கினீங்க இதெல்லாமே டீட்டெயில் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் வந்து டீட்டெயிலாக வந்து திரும்பவும் வந்து ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட லோட்டஸ் வந்து உள்ளே வச்சுருக்கோம். அந்த லோட்டஸ் வந்து எப்படி க்ரோத் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். இல்லை திரும்ப உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து திரும்ப ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த லோட்டஸ் எப்படி வர வைக்கிறது, அதை வர வச்சு எப்படி வந்து அந்த தொட்டிக்கு மாற்றுறது அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறேன். அதுக்கு மேலே ஏன் வந்து அந்த சேண்ட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதையுமே வந்து நான் ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் வாட்டரை வந்து இந்த டப்பில் விட்டுட்டு ஸோ நம்மளோட அந்த லோட்டஸை வந்து உள்ளே வச்சிட போகிறோம். இது வந்து முடிஞ்ச அளவு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய தொட்டி எடுத்துங்க. அதாவது அந்த தொட்டி உள்ளே இருக்கணும், தொட்டியை விட பெருசாக வந்து பாட் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி அந்த டப்பு வந்து எவ்வளோக்கு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற லோக்கல் பிளாஸ்டிக் ஷாப்பில் தான் வாங்கினேன். 150 ருபீஸ் 180 ருபீஸ்க்கு இருக்குது. ஸோ 180 ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைஸ் கிடைக்கிது. 150 ருபீஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோஸ்லாம் போட்டிருப்போம், கொஞ்சம் சின்ன சைஸ் கிடைக்கிது. 180 நம்ம வந்து பார்கெயின் பண்ணோம் அப்படின்னா ஒரு 150 ருபீஸ்க்கு வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் இந்த மாதிரி செட்டப் பண்ணி உள்ளே வச்சிட போகிறோம். அந்த லோட்டஸ்க்குள்ளே வந்து நான் என்னென்ன வச்சுருக்கேன், லோட்டஸ் செட்டப் பண்ணல அதில் வந்து என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் வந்து ஒன்றும் இருக்காது. அடியில் வந்து கொஞ்சம் மணல், அடியில் வந்து கொஞ்சம் கல் போட்டிருப்பேன். அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மண், அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சேண்டு. இந்த சேண்டு வந்து எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ஃபில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மண் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலங்கி எல்லா மண்ணும் வெளியே வரும். ஸோ ஃபிஷ்ஷோட வேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாலும் அந்த மண்ணில் வந்து இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் வந்து சீக்கிரம் அழுக்காகும். அது வந்து ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து நான் வந்து கொஞ்சம் சேண்டை வந்து மேலே போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வாட்டரை வந்து ஃபில் பண்ணிட்டோம். வாட்டர் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த லோட்டஸோட, அதாவது லோட்டஸ் கொஞ்சம் வளர்ந்து வந்திருக்கு பார்த்திங்களா, அதை விட ஒரு 2 இன்ச்சு இல்லை 3 இன்ச்சு வந்து அதிகமாக வைக்கணும். அதிகமாக வச்சா தான் அந்த லோட்டஸ் வந்து மேலே வரைக்கும் வளர்ந்து லீஃப் வந்து தண்ணிக்கு வெளியே வரும். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டரோட அளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்து லோட்டஸ் இருக்கும். ஸோ அதனால் லோட்டஸோட லீஃப் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட கப்பி வந்து நான் ஆல்ரெடி இந்த டப்பில் வச்சுருந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கப்பீஸையும் வந்து நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டம்பவேர் தான். டம்பவேர் வந்து ஆல்ரெடி இந்த பக்கெட்டில் வச்சு ப்ரீட் பண்ணி வளர்த்திட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட பழைய வாட்டர் இருக்கட்டும்னு சொல்லிட்டு பழைய வாட்டரையுமே வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே வந்து கண்டிஷனல் வாட்டர் ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது ஒன்றும் கிடையாது, ஏஜ்டு வாட்டர் தான். நம்ம வந்து பழசாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வாட்டரை வந்து நம்ம வந்து அதில் வந்து ஃபில் பண்ணிக்கணும். சடனாக வந்து ஃபிஷ்ஷை வந்து டேரெக்டாக புது வாட்டரில் விடக்கூடாதுன்றதுக்காக பாதி பழைய வாட்டரும் பாதி புது வாட்டரும் வந்து நான் வந்து உள்ளே வந்து போட்டிருந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து லோட்டஸ் வந்து கொஞ்சம் வந்து க்ரோத்தாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த பாட்டில் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாட்டில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணதில் நம்மளோட ஃபிஷ்ஷஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஃபிஷ்ஷை வந்து நம்ம வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எப்படி க்ரோத்தாக இருக்குது பாருங்கள். இது ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் எடுத்தது. வந்து லைட்டாக வந்து மேலே வந்து நல்லா க்ரோத் ஆகிருக்கு. இப்போ வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சன்லைட் வந்து லைட்டாக படுற மாதிரி இடத்துல தான் நான் வந்து வச்சுருக்கேன். மார்னிங் ஈவினிங் மட்டும் தான் சன்லைட் படும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வச்சுருக்கேன். இதோட அப்டேட் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இதில் வாட்டர் கம்மியாக ஃபில் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.